இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எம்டிபி ஃபிக்சர் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் பழைய மாடல் கிரைண்டர் ஹெவி லோடு இது பார்த்திங்கன்னா மோட்டர் பேரிங் போயிடுச்சுங்க, பெல்ட் போயிடுச்சு. இது எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மோட்டர் போட்டோன்னா பார்த்திங்கன்னா என்ன சவுண்டுன்னு பாருங்கள், கரகரன்னு வருது. இதை ரிமூவ் பண்ணிட்டு பேரிங் மாற்றணுங்க. பாருங்கள், கையில் சுத்த முடியல, பிடிக்குது. இதை பார்த்திங்கன்னா நாலா பக்கமும் கவரை ரிமூவ் பண்ணிட்டு மோட்டரை கழட்டணுங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வயரை பார்த்திங்கன்னா நியூட்ரல் கட் பண்ணிக்கலாம். சுவிட்சிலேருந்து வயரை ரிமூவ் பண்ணிட்டு மார்க் பண்ணிவிட்டு கிரவுண்டையும் கழட்டிட்டு பெல்ட்டுடைய அளவை எடுக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வயரை எடுத்து கரெக்டாக சுகுராக உள்காடியில் வச்சு வெட்டிக்குங்க. அது டேப்பில் அளந்து பெல்ட் வாங்குற கடையில் சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா 38.5 இன்ச் வருது, 38 சைஸ் பெல்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ மோட்டர் பார்த்திங்கன்னா 4 போல்ட்டுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு ஆனால் மோட்டர் பார்த்திங்கன்னா கிரைண்டர் சைடு நெருக்கி விட்டு அளவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது சேக் ஆகுதா பாருங்கள். அந்த போல்ட் ஏதாவது லூஸ் பண்ணிடாதீங்க. இது பார்த்திங்கன்னா அவுட்ரு அடிக்கும், அதனால் இருக்கிற மாதிரியே விட்டுருங்க. இப்போ புள்ளி கழட்டிக்கலாம். புள்ளி போல்ட் லூஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக சீமெண்ணை ஊற்றி லைட்டாக தட்டினீங்கன்னா வெளியே வந்துடுங்க. இந்த மாதிரி லைட்டாக தட்டி எடுங்க. காடியில் தட்டிட்டாதீங்க, பெல்ட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஒரு ராடு வச்சு தட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது மோட்டருடைய குவார்ட்டர் ஹெச்பின்பாங்க, அதாவது 1/4 ஹெச்பி மோட்டருங்க. 2 ஆம்ஸ் எடுக்கும் லோடு. ஒயர்லாம் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது சுவிட்ச் டைப் மோட்டருங்கிறதுனால இதை கவனமாக நம்ம கழட்டணும். இல்லைனா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப தொந்தரவு இருக்கும். பேரிங் மட்டும் போணுச்சுன்னா நான் சொன்ன டைப்பில் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். பேக்கில் இருக்கிற பேரிங் கவர் கழட்டிக்குங்க. கழட்டினீங்கன்னா இது சீல்டு கழட்டி கிரீஸ் போட்டிருப்பாங்க. இப்போ கிரீஸில் ஒன்றும் இல்லைங்க, காஞ்சி போய் வரன்னு இருக்குதுங்க. ரொம்ப டைட்டாக பிடிக்குது. அடுத்தது மோட்டர் முன் சைடு திருப்பி விட்டு முன்னாடி இருக்க பேரிங் கப் கழட்டுங்க. அதில் பார்த்திங்கன்னா நீட்டாக ஸ்க்ரூ வரும், அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட்டாக அசக்குனிங்கன்னா வந்துடும். முன்னாடி கிரீஸ் இருக்குது, ஆனால் கொஞ்சம் சேக் இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு ஸ்டெட் போல்ட்டு லூஸ் பண்ணும். இது கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ண தேவையில்ல, லூஸ் பண்ணால் போதும். இல்லைனா சீமெண்ணை போட்டு கொஞ்சம் ஊற விட்டு அப்புறமே லூஸ் பண்ணுங்கள். கழட்டுறதுக்கு முன்னாடி பாடியை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. 4 போல்ட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக தட்டினீங்கன்னா வந்துடும். பேக் சைடு தட்ட வேணாங்க, ஃப்ரண்ட் சைடு கேப் மட்டும் கழட்டுங்க. என்னுடைய சேனலில் இந்த கிரைண்டர் மோட்டார் சர்வீஸ் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ், கைவினை பொருட்கள் செய்கிறது, ஆர்ஓ சர்வீஸ், மைக்ரோவேவ் ஓவன் சமையல், பிவிசி பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பிவிசி கைவினை பொருட்கள் செய்கிறது, தொட்டாங்குச்சி ஸ்பூன்ஸ்னு எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் கவரை கழட்டிட்டு பேக் கவர் கழட்டாமல் ஒரு ராடை வச்சு தட்டுங்க. அந்த சாப்டோட சின்ன ராடாக வச்சு தட்டினீங்கன்னா முன்பக்கம் அந்த லோடர் வந்துடும். பேரிங்கோடு வந்துச்சுன்னா பரவாயில்ல. இப்போ இந்த பேரிங் கழட்டணும். பேரிங் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட புல்லர் இருந்தால் புல்லர் போட்டு கழட்டிக்கலாம், இல்லைனா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கழட்டுற மாதிரி தான் இருக்கும். கவனமாக கழட்டுங்க. உள்ளே இந்த சுவிட்ச் இருக்குங்க, அதனால் பார்த்திங்கன்னா பேக் கவர் ரிமூவ் பண்ண வேணாம், இருக்கிற மாதிரியே வச்சுக்கலாம். மோட்டர் காயிலெலாம் நல்லா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 2 ஆங்கிள் வச்சு, அதாவது சாஃப்ட் வச்சு அதை நெருக்கமாக பிடிச்சி பேரிங்க்கு நடுவில் ஷாப்பில் தட்டுறோம். ரொம்ப டைட்டாக இருக்குங்க. இப்போ ரிமூவ் ஆகிடுச்சு. அடியில் ஃப்ரண்ட் பேரிங்கு கொஞ்சம் லூஸ் ஆகிருக்கு. அடுத்து பேக்கில் பார்த்திங்கன்னா சுவிட்சுக்கு வர அந்த நாப் கொஞ்சம் உடஞ்சி போச்சு, அதையும் புதுசாக வாங்கிக்கலாம். அது 10 ரூபா வரும். பேரிங் பார்த்திங்கன்னா 2 பேரிங்கும் ஒரு 150 ரூபாய்க்குள்ளே வருங்க. இப்போ பேரிங் வாங்கிட்டு வந்து மாற்றுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சுவிட்சுடைய நாப் மாட்டுறோம். பாருங்கள், எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி கழட்டி விட்டு ஸ்ப்ரிங் மாட்டிக்குங்க. 2 பக்கமும் அழுத்தி பிடிச்சி ஸ்ப்ரிங் மாட்டி அந்த நாபில் பார்த்திங்கன்னா ஒரு கூரான முனை இருக்குங்க. அது பார்த்திங்கன்னா அந்த நாபில் இருக்கிற அந்த காடியில் உட்கார மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சுவிட்ச் ஒர்க் ஆகணுங்க. நாப் தனியாக வரக்கூடாது, கவனமாக பார்த்து மாற்றிக்குங்க. இப்போ இந்த பேரிங் பார்த்திங்கன்னா பேக் சைடு 6203 மாடலுங்க, டைப் நம்பர். இப்போ பார்த்திங்கன்னா பேக்கில் வச்சு சென்டர் கோனில் தான் அடிக்கணுங்க. இதுவும் கொஞ்சம் டைட்டாக போகுது. ரொம்ப டைட்டாக போனால் கொஞ்சம் எம்மரி தேய்ச்சி விட்டு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அடித்து உள்ளே தட்டிக்கலாம். மட்டமாக அணைஞ்சதும் இப்போ ஃப்ரண்ட் சைடு பேரிங் மாட்டிக்கலாம். இப்போ லோடரை திருப்பி விட்டு ஃப்ரண்ட் சைடு பேரிங் மாட்டலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த
பேரிங் கப்பை க்ளீன் பண்ணி பேரிங்குடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 62/04. இப்போ க்ரீஸ் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதிகமாக போட வேணாம், அந்த காடியில் கொஞ்சம் ஃபுல்லாகி கொஞ்சம் மேல் பக்கமாக இருந்தால் போதுமானதுங்க. இப்போ பேரிங் வந்து பார்த்திங்கன்னா மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சீல்டு கழட்டிக்குங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு கப் இருக்கிறதுனால க்ரீஸ் போடுறதா இது தேவைப்படுங்கிறதுனால தான் அதுக்கு பேக் கப் வச்சுருக்காங்க. அதனால் வந்து பேரிங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சென்டர் கோனில் வச்சு லைட்டாக தட்டுங்க. பேரிங் பால்ஸில் அடிப்படக்கூடாது, அந்த ரிங்ஸ்லேயும் அடிப்படக்கூடாதுங்க. நல்லா தட்டி விட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கேப் மாற்றிக்கணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த கப் உட்கார அளவுக்கு மேலே கொஞ்சம் கேப் விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெட் போல்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டு கீழே இருக்க கப்பில் மரம் இருக்கும், அதில் டைட் வச்சுக்கோங்க 2 போல்ட் போட்டு. அப்போ தான் அந்த கப்பு மேலே வரும், இல்லைன்னா அந்த போல்ட் எட்டாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரு கப்பில் கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு பேரிங்லேயும் கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்டெட்டு போல்ட் வழியாக அந்த கப்பை இறக்குங்க. கப்பை இறக்கி விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு அந்த 2 ஸ்டெட்டு போல்ட்டையும் மேலே இழுத்து பிடிச்சி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த போல்ட் போட்டு டைட் வைங்க. அப்போ தான் மரம் எட்டும். நல்லா இந்த மாதிரி டைட் வச்சுட்டு அந்த ஸ்டெட்டு போல்ட்டை கழட்டிட்டு மிச்சம் இருக்கிற 2 போல்ட்டையும் போட்டு நல்லா டைட் வச்சுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக கட்டை சுட்டி இருந்தால் அந்த கப்பில் தட்டி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த பேரிங் மாட்டுறது முன் சைடு அவ்வளோதாங்க. நல்லா தொடச்சி விட்டு நீங்கள் இப்போது மோட்டரில் அப்படியே உட்கார வைங்க. உட்கார வச்சு ஒரு கட்டையை எடுத்து தட்டுங்க. இது சுவிட்ச் டைப் இருக்கிறதுனால பேக் கவர் கழட்டாமல் யூஸ் பண்ணுறேங்க. சப்போஸ் இந்த சுவிட்சில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு மோட்டர் வந்துச்சுன்னா அந்த பேக் சைடு சுவிட்ச் எப்படி ஒர்க் ஆகுது, அதோடைய லைன் என்ன டயக்ராம்னு தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கமும் லைட்டாக டைட் வச்சு விட்டு சுற்றியும் கொஞ்சம் கட்டை சுற்றியில் தட்டி விட்டு அணைச்சிக்குங்க மோட்டரை. மார்க் பண்ண பொசிஷன்லேயே மாட்டினீங்கன்னா உங்களுக்கு சீட்டிங் கரெக்டாக இருக்குங்க. 4 பக்கமும் டைட் வச்சுட்டு மீண்டும் தட்டி விட்டு ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. ஃபுல் டைட்னா ஃபுல் டைட் வைக்க வேணாங்க. சுற்றி பார்த்து பேரிங் டைட்டாக இல்லைன்னா கொஞ்சம் தட்டி விட்டு நார்மல் டைட்டே வைங்க. என்ன காரணம்னா மரம் ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போதுமான அளவு டைட் எப்படிங்கிறது உங்களுக்கு டைட் வைக்கும்போதே தெரிஞ்சிடும். அந்த போல்ட்டுக்குரிய டைட் வச்சா மட்டும் போதும். இப்போ பேக் சைடு திருப்பி விட்டு அந்த சீல்டை கழட்டி விட்டு க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பேரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கப் இருக்கிறதுனால 2 சைடு சீல்டும் கழட்டலாம். பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு மட்டும்தான் கப் இருக்கிறதுனால பேக் சைடு சீல்டு மட்டும் கழட்டினா போதுமானது. நல்லா டைட் வச்சுக்கோங்க. பேரிங் வந்து பார்த்திங்கன்னா வாங்கக்குள்ளே சிங்கிள் சைடு சீல்டு, டபுள் சைடு சீல்டு, 2 சைடுமே சீல்டு இல்லாத பேரிங்கும் கிடைக்குங்க. அது தொலைவி பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெகுலராக வாங்குற கடையில் இந்த பேரிங் தான் கிடச்சிது, அதனால் இதை மட்டும் வாங்கியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டி கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கலாம். பாடி எர்த் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம கனெக்ஷன் கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சீரிஸ் பல்பில் செக் பண்ணுது. இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுவிட்ச் டைப் நல்லா இருக்குங்க. பேரிங் மட்டும் போனது, அதனால் வந்து பேக் சைடு கப்பை ரிமூவ் பண்ணாமே உங்களுக்கு பேரிங் மாற்றிருக்கு. உங்களுக்கு சுவிட்சு கம்ப்ளைண்ட் ஆன வீடியோ மோட்டர் வந்துச்சுன்னா அதை ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தெளிவாக கனெக்ஷன் டயக்ராமு எப்படி இந்த சுவிட்சு லைன் கொடுக்கறது, இந்த சுவிட்ச் எப்படி ஃபிட்டிங் பண்ணுறதுங்கிறது அதை வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணால் உங்களுக்கு மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். இப்போ ஓட்டி பார்க்கலாம். பர்ஃபெக்டாக ஓடுதுங்க. நல்லா ரன்னிங் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் வச்சு பார்த்தா இண்டக்ஷன் வருதுங்க. விரல வச்சோம்னா அது உங்களுக்கு போயிடும். அதனால் வந்து கிரைண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடி எர்த்து கம்பல்சரி கொடுக்கணும். கொடுத்தோம்னா இந்த இண்டக்ஷன் வராதுங்க. இப்போ கேப் டைட் வச்சுட்டு புள்ளியை மாட்டி விட்டு எந்த அளவுக்கு இருந்துச்சோ அந்த அளவுக்கு கரெக்டாக தள்ளி விட்டு டைட் வச்சுக்கோங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா டைட் வச்சு தடம் இருக்கும். போல்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் காடி விழுந்திருக்கும். அதை பார்த்து கரெக்டாக டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சுட்டு இப்போ கிரைண்டரில் மாட்டிக்கலாம். கிரைண்டரில் மாட்டும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரைண்டர் கல் பக்கம் மோட்டர் முடிஞ்ச அளவுக்கு தள்ளி விட்டு மாட்டுங்க. 4 பக்கமும் போல்ட்டு போட்டுவிட்டு அந்த வீலுக்கும் மோட்டருடைய புள்ளிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோடாக இருக்கணுங்க. இல்லைனா பேரிங் வந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெல்ட்டு சீக்கிரம் அந்து போய் திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஃபுல் டைட்டும் வைக்கக்கூடாதுங்க. ஃபுல் டைட் வைக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா பேரிங் போகும். நார்மல் டைட் உங்களுக்கு பெல்ட் இருக்கணுங்க. பார்த்திங்கன்னா ஸ்லிப் ஆகக்கூடாது, பட் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். இப்போ நல்லா டைட் வச்சுட்டு 38 சைஸ் பெல்ட்டை மாட்டிக்கலாம். மாட்டக்குள்ளே கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மாட்டினதுக்கப்புறம் பெல்ட்டை அழுத்தி பாருங்கள், உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி இது சுற்றுனுச்சுனாலும் ஓவர் டைட் இருக்கக்கூடாதுங்க. பாருங்கள், ஃப்ரீயாக இந்த மாதிரி சுற்றணும். ஓவர் டைட் இருந்தால் உங்களுக்கு பெல்ட்டு தாங்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் வந்து நியூட்ரல் கொடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுவிட்ச் மூலியமாக கனெக்ஷன் போகுங்க. கிரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாடியில் முறுக்கி விட்டு டைட் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா லைனும் பர்ஃபெக்டாக கொடுத்தாச்சுங்க. இப்போ ரன் ஆகுது. என்னுடைய சேனலில் இந்த கிரைண்டர் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, கைவினைப் பொருட்கள் செய்கிறது எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்க. மறக்காமல் எல்லாமே போய் பாருங்கள். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம். தௌலத் பாஷா. வணக்கம்.